தரமான காரசாரமான கோழிக்கறி தொக்கு. நோவின் கான் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அட்டகாசமான விருந்து தயார் பண்ணியிருக்கோம். அது மாறு உங்க வீட்டுல சமைச்சு ருசிச்சு பாரு, சும்மா வேற லெவல்ல இருக்குது. வணக்கம் கட்டளை கையில நேயர்களே, இன்னைக்கு அருமையான தென்றல் காத்துல அருமையான சமையல் ஒண்ணுங்க, பரபரப்பான சமையல். என்னன்னு பாத்தீங்கன்னா தரமான காரசாரமான கோழிக்கறி தொக்கு. காரசாரம்னா ரொம்ப காரமா இல்லைங்க, ஏன்னா இன்னைக்கு ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை கொண்டு போய் கொடுக்க போறோம் இல்லையா, அதனால காரம் மீடியமா செஞ்சு ஒரு கோழிக்கறி தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறோம். ஆனா நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் நாங்க சொல்றோம், அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கோழி தான் பார்க்க போகிறோம். கோழி மட்டும் கிடையாது, அதில் மசாலாலாம் சேர்ப்போம். அந்த மசாலா வந்து எதனால் இது வந்து காரமான கோழி மசாலான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமையலும் நம்ம வந்து மிளகாய் தூள் கம்மியாக பயன்படுத்துவோம், மற்ற தூள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவோம். இதில் எல்லாமே சம அளவில் பயன்படுத்தணும், அந்த அளவில் காரஞ்சாரமாக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனு, அந்த நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சிக்கனில் பண்ணக்கூடிய ஒரு எல்லாரும் விருப்பமாக சாப்பிடக்கூடிய உணவு. சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம இந்தியன் பிரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே இது வந்து சரியான அக்காம்பனிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மசாலாவை தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்ட போகிறோம். ஐயா சொன்ன மாதிரி தாங்க, பார்ட்டிங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தரமான காரசாரமான கோழிக்கறி தொக்கு தாங்க நாங்களும் இன்னைக்கு பார்ட்டி தான் கொண்டாட போகிறோம். நாங்கள் கிடையாதுங்க, நோவின் கான் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக பார்ட்டிங்க. அதோ மலேசியாவிலேருந்து அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் தான் இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்று பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, இது கூட சேர்ந்து நம்ம சிறப்பான உணவு என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார், தக்காளி ரசம், இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலாக ஒரு ஜவ்வரிசி கேசரி, வடி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணுற தரமான காரமான கோழி மசாலா. அது மட்டும் கிடையாதுங்க, வழக்கம் போல தான் வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு தண்ணி பாட்டிலோட கொண்டு போய் கொடுக்க போறோம். தரமான கார கோழிக்கறி மசாலா, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. ஏன்னா தரமான நீங்களும் இந்த கோழிக்கறி மசாலா செய்யணும்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற பொருள்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தரமான கோழிக்கறி மசாலாவுக்கு தரமாக பொருள் வச்சுருக்கோம், தரமாக சொல்ல போகிறோம், வாங்க பார்க்கலாம். செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, வெட்டி வச்ச தக்காளி, வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கல்லுப்பை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அழகா வெட்டி வாங்கின கோழி கறி. தரமான காரசாரமான கோழிக்கறி தொக்குக்கு உருளி வச்சிருக்காங்க. தம்பி பாக்கெட்லாம் கை விடக்கூடாது, ரெண்டு இப்படி. சரி ஐயா. நீங்க 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரஞ்சாரம்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆளை பார்த்தாலும் அப்படிதான் காரஞ்சாரமாக வாட்டஞ்சாட்டமாக இருப்போம் நம்ம ஆளுங்களாம். ஆனால் நம்ம ஏழை மக்களை கொடுக்கறதுனால கொஞ்சம் காரத்தை குறைச்சி கொடுக்குறோம். நீங்களும் குறைச்சிக்கிறோம் பேசுறது. நம்மளுக்கு என்ன தேவையான அளவு சூடாயிடுச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள், அதாவது தாளிப்பு பொருட்கள் சேர்க்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து கறிவேப்பிலை. கரெக்டா? கரெக்ட். ஒரு 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதே 75 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். தரமா வருதுங்களா? வாசனையோட வருது. நல்ல தரமா பக்காவா நம்மளுக்கு வெங்காயம் ரெண்டுமே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நல்லா வெட்டி வச்ச தக்காளி, சொல்லுங்க ஐயா, 150 கிராம் அளவுக்கு தக்காளி. 1 கிலோ கோழிக்கறி மசாலா செய்யறதுக்கு தரமான அளவு சொல்லிக்கின்னு இருக்கோம், நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சம அளவு, சோம்பு சம அளவில் இருக்கணும், ஜீரக சம அளவில் இருக்கணும், அதே மாதிரி நம்ம சேர்க்குற காரத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சம அளவில் இருக்கணும், மிளகுத்தூளும் அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் இதுவும் சம அளவில் இருக்கணும், தக்காளி வெங்காயமும் சம அளவு. இதுதான் இந்த காரத்துக்கான இந்த மசாலாக்கான சுவையே சம அளவு தான். ஐயா கறியோ எண்ணெயோ சம அளவு இல்லையா, அதனால தான் எது சம அளவு. ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி. ஏனி பேசுனா உனக்கு வரும் வில்லி.
இந்த நேரத்திலேயே ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. நெப்பாட்டு 50 கிராம் நம்ம பூண்டு போட்டோம்னா இந்த மாதிரி கறிக்கு எல்லாத்துக்குமே 75 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்க்கணும். 75 கிராம் இஞ்சி, ரெண்டும் ஒன்றா தானே சேமாக தானே சேர்க்கணும். இப்போ அதை சொல்லிட்டு பண்ணுங்க. ஜீரகம் சொல்லியிருப்பேன், சோம்பு சொல்லியிருப்பேன், வெங்காயம் சொல்லியிருப்பேன், தக்காளி சொல்லியிருப்பேன், காரத்தூள் சொல்லியிருப்பேன், மல்லித்தூள் சொல்லியிருப்பேன், ஜீரகத்தூள் சொல்லியிருப்பேன், மிளகுத்தூள் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் மக்கள் கூட இருக்கிற எனக்கே குழப்பமாக இருக்குது, தூரமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அதனால தான் சொல்கிற அளவாக சேர்த்துக்குங்க. 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி. 50 கிராம் பூண்டு, 50 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி. இல்லை இப்போவே அந்த மல்லி புதினாவோட மனம் சூப்பராக வருதுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டுதான் நல்ல வாசனையா மசாலா ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி. இதனாலதான் இது மசாலா, காரசாரமான மசாலா. ஸோ இந்த மாதிரி மசாலாவுக்கு முக்கியமே இந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மசாலாவோட பதத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காரப்பொடிலாம் ஏறும் போது சூப்பராக மசாலா கெட்டி பதமாக அழகாக கிடைக்கும். காரஞ்சரமான கறி மசாலா. இப்போ வந்து காரஞ்சரமான மசாலாவை 1 by 1 இறக்குறோம். 1 கிலோவுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். 29. அதையும் நீங்கள் எடுத்துக்க. நான் கேட்டதுக்கு எப்படி பார்த்தாலும் ஆர்டர் பிரகாரம் சேர்த்தாலும் உருளியில் தான் சேர்ப்பா, அடுத்தடுத்து சேர்த்தாலும் உருளியில் தான் சேர்ப்பா. அதனால சுவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எப்படி பண்ணணும்னா கடைசி ஸ்டேஜில் தான் நம்மளுடைய ஜீரகமும் கரமும் சேர்க்கணும் சம அளவு. ஆரம்பத்தில் மஞ்சள் தூள் போட்டோன்னா சம அளவு மிளகாய் தூளும் மல்லித்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கறி சேர்க்கணும். கறி எல்லாத்தோட சேர்ந்து ஒரு 3/4 வேக்காடு வந்து 80% வந்ததுக்கப்புறம் தான் அது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இப்போ போட்டதை கொஞ்சம் எடுத்துட்டோம். கடைசியாக நாங்கள் கரம் மசாலாவும் ஜீரகமும் திருப்பி சேர்ப்போம். மிளகாய் தூள் எந்த அளவு சேர்த்திங்களோ அதே அளவு மல்லித்தூள். அந்த தொக்குக்கும் மசாலாக்கு ஏற்ற அளவு நம்ம சூப்பராக உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு கல் உப்பு சேர்த்துங்க. நீங்கள் 1 கிலோ கோழிக்கறி எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம 35 பேர் பண்றோம். நம்மள விட்டீங்களே சார். 45 பேர் பண்றோம். தரமான கோழிக்கறி ரெடி ஆகுதா? அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரி, வேற தண்ணி சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் அளவு சொன்னார்ல, நான் ஒரு அளவு சொல்கிறாங்களா பார்ப்போம். ஒரு காலேஜில் 15 மாடி, ஒரு மாடிக்கு போகணும்னா ஒரு 15 மாடியா 15 படியா கரெக்டா சொல்லு. அந்த கேள்வி இப்ப நம்ம கேக்குற கேள்வி கரெக்ட்டா தட்டு தடறமா ஒரே வாட்ல கேட்க. அதாயா நான் கரெக்டா போய் சொல்லுவேன். ஒரு காலேஜில், அது லேடிஸ் காலேஜில் 5 மாடி. என்னடா அதுக்குள்ள 10 மாடி குறைஞ்சிருச்சு. ஐயா, ஒரு காலேஜில் லேடிஸ் காலேஜில் 5 மாடி. 5 மாடியில் ஒரு மாடியில் வந்து 15 படி. அப்போ 5 மாடிக்கு எத்தனை படி ஏறணும்? 75 படி. 75 படியா? 60ங்க. 60 தான். ஆமா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்ல. இது சமையல தான் புலி, கணக்கில் பூனை குட்டி. சொல்லுங்க. இவரு 75, இவரு 60. எல்லா படியும் தான் ஏறணும். வேண்டாங்க, எல்லா படிக்கிட்டு ஏற வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எனக்கு தெரிஞ்ச ஒரு படி இருக்கு, சொல்லிட்டா? படி ஒண்ணு. அதேதான். தரமா சிக்கன் மசாலா ரெடி ஆகுது பாருங்க. இதுதான் இருக்கணும் ஒரு சிக்கன் மசாலானா. தம்பி கறியில கலந்து வந்துட்டு இருக்கு. இருக்குண்ணா, காரம் சரமாலாம் எல்லாம் இறக்கி இப்போ வாசனை இறக்க போறாரு ஐயா. ஏற்கனவே நம்ம இந்த மசாலாவுக்கு புதினா மல்லி சேர்த்துருப்போம். திருப்பியும் கடைசியாகவும் புதினா மல்லி சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சிக்கன் மசாலா. மசாலாவுக்கு தேவை வாசனை தான். வாசனைக்கு அதிக கூட்டி கொடுக்கறது இந்த புதினா மல்லி தான். ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துங்க. ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா வாசனைக்காக. காரம் சாரம் வேற மாதிரி இவன் வேற மாதிரி. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடிங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து மல்லி போடுறத ஜீரகம் போட்டோம். இருந்தாலும் அந்த ஜீரகத்தை கொஞ்சம் எடுத்துட்டோம். இருந்தாலும் இது வந்து எல்லாமே சம அளவு தான், அந்த கார வகைகள்லாம். அதனால் வந்து ஜீரகமும் கரமும் சம அளவில் சேர்க்கணும். அதனால் கடைசியாக ஜீரகமும் கரமும் சம அளவு. இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிங்களா? ஆமாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாங்க. ஏன் தெரியல, 1/4 டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் அவர் சேர்த்துட்டார். பாருங்க, சும்மா தரமான மசாலா அப்படியே மேலே வரும் பாருங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதுதான் காரஞ்சாரம் சொல்றது. தரமான
காரமான கோழி மசாலா இப்படி தான் செய்யணும். அள்ளி காட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். சின்ன வெங்காயம் எல்லாம் எப்படி நிற்கிறது பாருங்க. ஆரம்பிக்கும் போது தம்பி பாக்கெட்டில் கை வச்சுருந்தாருங்க. இப்போ வரைக்கும் இடையில பார்த்துங்களா? பாக்கெட்டில் ஏன் கை வைக்கிறீங்க? ஸ்டைலில் ஒன்றும் இல்லைங்க, பேண்ட் இடுப்பில் நிற்க மாட்டேங்குது. முடிச்சுக்கலாமா? எடுங்க, இதையாவது ஷார்ட்டு இடுப்பில் பேண்ட்டை நிற்க வர மாதிரி பண்ணும். டேஸ்ட் முடிக்கலாம் வேண்டாங்க, தொடங்கலாங்க. தொடங்கலாம். ஆமா, சாப்பிட போலாமா? போகலாம். அடி சோறு, காரம் சாரமான கோழிக்கறி. தரத்தை செக் பண்ண வந்திருக்காரு நம்ம ஆடியன்ஸ் மாஸ்டர். பார்க்கறதுக்கு சும்மா தரமா இருக்குங்க. சுவைச்சு பார்த்தரலாம். சுகமான காற்று, சுகமான சோறு. இல்லை தம்பி, சூடான சோறு. சூடான சோறு சும்மா சொர்க்கமே தெரியுது. சாப்பிட்டு பாரு. சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் டேஸ்ட் பார்க்குறேன். கறியோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கப்பா. அப்படி இதுங்க, சின்ன வெங்காயம் சுவையே வேற லெவலில் இருக்குது. மசாலா தான் வித்தியாசமான மசாலாங்க. அதுவும் அந்த சின்ன வெங்காயத்தோட சுவை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே தலைப்பில் சொல்லியிருக்கோம், தரமான, அந்த மாதிரி தரமான ஒரு தொக்கு தான் இது. அடுத்த வார்த்தை சொல்லியிருப்போம் காரம் சாரமான அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னோம், நாங்கள் காரத்தை கம்மி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி கம்மி பண்ணி நம்ம லெவலில் இருக்குது காரம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா தான் ஐயா சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளோ மிளகுத்தூளோ சேர்த்துக்கோங்க. உண்மையிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு தொக்கு தாங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்தோன்னா அளவு பொருட்கள் தான். மற்ற சமையல் மாதிரியோ இதில் வந்து அளவு பொருளை வந்து கம்மி பண்ணக்கூடாது. எல்லாமே சம லெவலில் தான் சேர்க்கணும். நான் சொன்ன என்னென்ன மசாலா போடுறது சொன்னனோ அதே மாதிரி தாளிப்பாகட்டும், எல்லாமே சம அளவு, அதே அளவில் சேருங்க. உங்களுக்கு தரமான நல்ல காரமான இந்த மாதிரி சுவையான ஒரு மசாலா தொக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன இறைச்சிலாம் பிடிக்கிறதோ தாராளமாக அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். காரம் சாரமான்னு சொன்னாங்க, மக்களுக்காக காரத்தை குடிச்சிருக்காங்க. மீதி போட்ட மசாலா அளவு 2 சேமாக போட்டாங்க, கரெக்டாக இருந்தது. மாறு உங்கள் வீட்டில் சமைச்சு ருசிச்சு பாரு, சும்மா வேற லெவலில் இருக்குது. நம்ம அந்த கடைசியாக சேர்த்த கரம் மசாலா, அதோட மனம் இந்த தொக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அது கறி வந்திருக்கு பாருங்க, இதே வரல தீக்கிற அதை பக்காத விட்டுருந்தேன். சகோதரர் நோவின்காந்த் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அட்டகாசமான விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோர கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இது இல்லை அங்கே இன்னைக்கு ஸ்பெஷல் ஜவ்வரிசி கேசரி, அது இன்னும் மணமாக்க ஏலக்காய் தூள் தூவிக்கிறோண்ணே. என்ன தம்பி, அருமையான புலாவ் ரெடி ஆயிடுச்சுண்ணா. சிறப்பாக பண்ணிட்டீங்க வாசனையோட. தயிர் பச்சடி தயாரா? ஆமாங்கண்ணா, இந்த பக்கம் முட்டையும் வேக வச்சாச்சு அருமையான முறையில். பார்சல் போட்டுட்டு இருக்கோம். என்னென்ன தயாராகிருக்கு? காய்கறி போட்டால் கல்யாணம் வீட்டு சாம்பார் இன்னும் மணமணக்க மல்லி தலையை சேர்த்து கலக்கிடுவாங்க. அடுத்தது தக்காளி ரசம் போடுங்க. அருமையான தக்காளி ரசம்ண்ணே. நம்ம ஃபேவரட் உருளைக்கிழங்கு மசாலா தான் அதிகமாக இருக்கு. ஆமாண்ணே. நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக உங்களுக்கு சிக்கன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. நல்லா வாத்தணும், நல்லா இருக்கணும். ஜெயஜோதியை பிறந்தவள்ள நல்லா கொண்டாடணும். நாங்கள் கொண்டாடுறோம், நீங்கள் கொண்டாடுங்க, நாங்களும் கொண்டாடுறோம். சரிங்க, வரட்டுங்களா? நல்லா இருக்கணும், ஜெயஜோதியாக இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், நாங்கள் வாங்கி திங்கணும். சரிம்மா, ஓஹோன்னு வரணும். நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. பிறந்த நாளைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தார் நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்லபடியாக இருக்கணும், முருகன் நல்லா இருக்கணும். ஐயா நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக சிக்கன் சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா ஹாப்பி பர்த்டே. குழந்தை வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அது வேறும் புகழ் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அந்த குழந்தையும் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீர்க்காய்ச்சாருக்கு என்னைப்பட்ட பிரம்மணி மன்றாடி கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. இந்த ஏழுமலையானுக்கே அரோகரம். அண்ணே, பிறந்த நாளுக்காக மலேசியாவிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. அம்மா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க பிறந்த நாளுக்காக. ஐயா நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க மலேசியாவிலேருந்து. நன்றி நன்றி. ஐயா மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா கோழிக்கறி சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. கோழிக்கறி சாப்பாடு இருக்குங்கய்யா, மலேசியாவிலேருந்து பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா
உணவு கொடுத்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும், இதோடு வாழணும். ஐயா நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க மலேசியா. வெற்றிகரமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க. ஐயா நோவின்காந்த் அவங்க பிறந்த நாளுக்காக கோழிக்கறி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பம் மேலே பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். நன்றிங்க. நோவின்காந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நோவின்காந்த் அந்த தம்பியோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழ்க்கை. நோவின்காந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக நல்லா இருக்கணும், செல்வா கிடக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்குது. கோழி சாப்பாடுக்கு சாப்பிடுங்க. பேச்சு செலவாக்கு இருக்கணும், மக்கள் அவங்க மக்கள் செலவாக்கு இருக்கணும், என்னைக்கு நிறைய பார்க்கணும், தர்மம் தரகாக்கணும். கோவிந்தான் பிறந்த நாள் செல்வாக்க நல்லா இருக்கணும், கணபதி 100 வயசுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும், சாப்பாடு நன்றி. சாப்பாடு கொடுக்குறவங்க நல்லா இருக்கு. ஆஞ்சநேயர் மூலம் ஆயுள் பலம் பெற்று விபசனர் மூலம் திரிபலம் பெற்று வாழையடி வாழையாக அவங்க வம்சம் கலந்து நல்லதே நடக்கணும். பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எப்படி ஒரு அருமையான தரமான காராசாரமான கோழிக்கறி தொக்கு செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் சமைச்சோம், அதை கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு விருந்து கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நோவின்காந்த் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் மலேசியாவில் வந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் அவங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.